Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு குக்கிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். நான் இன்னைக்கு சொரா புட்டு அப்புறம் நண்டு கிரேவி பண்ணிருக்கேன். இது நான் துபாய் ஃபிஷ் மார்க்கெட்ல தான் வாங்கினேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது. அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த சுறா மீனை அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிஷ்ஷோட ஸ்கின்னை பீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து அதில் வாஷ் பண்ண சுறா மீனை போடுறேன். இது ஃபிஷ்ஷு பாயில் ஆகணும். அதுக்காக கூடவே கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது நம்ம 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் மீன் புட்டுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நல்லா வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபிஷ் கூட சீக்கிரமாக வெந்துடும். சொரா மீனில் நிறைய முள் இருக்காது. ஒரே ஒரு சென்டர் போன் பீஸ் மட்டும்தான் இருக்கும். அது கூட நம்ம வேக வச்சிட்டோம்னா சாஃப்ட் ஆகிடும். சொரா மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபிஷ் வெந்துருச்சான்னு பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை ஆடுறதுக்காக சைடில் எடுத்து வைக்கிறேன். சொரா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பாட்டி செய்வாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட தான் ரெசிபி கேட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நான் இங்கே இந்த ஃபிஷ்ஷை தாளிக்கிறதுக்காக பூண்டு அப்புறம் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நிறைய குவான்டிட்டியில் சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் எடுத்திருக்கிறது ஆல்மோஸ்ட் 1.4 கிலோ இருக்கிற ஃபிஷ் இது. அப்புறம் ஆனியனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 3 மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்திருக்கேன். ஆனியன் எல்லாமே சாப்பரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ ஃபைனலாக நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சொரா ஃபிஷ்ஷை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் புட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிஷ்ஷில் இருக்கிற எல்லா வாட்டரும் ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது சொரா புட்டு செஞ்சிடலாம். இங்கே ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக கடுகு போடுறேன். சாப் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஆனியன்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 1 மினிட் போல் இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ.
இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். அதனால இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஃபிஷ் பாயில் ஆகும்போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சுறா மீனை இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes குக் பண்ணணும். அதானதும் இதில் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்மளோட சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதானதும் துருவின தேங்காவை ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து தேங்காவை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே நண்டு கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ ஒரு 1 minute போல் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டொமேட்டோவை அதை ஆட் பண்ணி அது வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வந்து டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் வந்து கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கொரியண்டர் பவுடர், ஃபைனலாக கொஞ்சமாக ஹோம்மேட் கரம் மசாலாவை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நண்டை ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து சின்ன சின்னதாக 5 நண்டு இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரேவியை கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதை வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes தேவை. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாயில் ஆகிறதுக்காக 15 minutes வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக யம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 ரெசிபீஸும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.